மைவி3 குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா 5/5/2024 இன்றைக்கி வந்து ஜோனல் ஆஃபீஸில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு வந்து தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன தகவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து ஒரு பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வந்து வீடியோ உங்களுக்கு போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் லிங்க் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் குரூப்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 5/5/2024 சண்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மைவி3 ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஜோனல் ஹெட்ஸுக்கிட்ட நீங்கள் நான் போட்ட வீடியோஸில் கடந்த 2 நாளாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதில் அதிகப்படியான கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு ஜோனல் டைரக்டர்ஸ்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் டைரக்டர்ஸ்க்கு தனியாக வந்து ஒரு கூகுள் மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி மீட்டிங்கை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை நான் ஜோனல் டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். மீட்டிங் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் மீட்டிங்கை நீங்கள் கண்டக்ட் பண்ணி உங்களோட ஜோனல் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா ஓகே, அதை நான் பற்றின டீட்டெயில்ஸும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மற்றவங்களுக்கு யாராச்சும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ நான் என்ன இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட் அப்டேட்டு என்ன போயிட்டுருக்குங்க மைவி3யில். ஏன்னா ஆஃப்டர் வந்து ஜூன் 4க்கு மேலே தான் வந்து பேமெண்ட் போட்டாங்க. இப்போ ஒரு 3ஆம் தேதியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேமெண்ட் வந்து ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட்டு வரல, ஓகேங்களா? அன்றைக்கான வீடியோவை ப்ளே ஆகலை, ஆப்பு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைவி3 கம்பெனியோட சைடில் தான் நிறைய ப்ராப்ளம். அதனால் அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருந்தேன். இதுதான் நிறைய பேருக்கான கேள்வி, ஒரே கேப்சரில் கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜோனல் டைரக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2023 மார்ச் மே மாதம் அந்த மாதிரி சமயத்தில் தொடர்ந்து ஒரு 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது நார்மல் டைமிங், அதாவது ஒரு 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி ரெகுலர் டைம் இப்போ கரண்ட்டில் நின்றுச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி நிற்கிறப்ப முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களோட அமௌண்ட் அப்படியே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் வரலையோ அது ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்லேயே கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி அவங்களுக்கான அமௌண்ட்டை வரவு வச்சுருக்கோம். ஏன்னா மைவி3யில் இது வரைக்கும் சம்மந்தப்பட்ட நபர்கள் உறுப்பினர்கள் ஆட் பார்க்காம அமௌண்ட்டு வராமல் இருந்து தான் தவிர கம்பெனி சைடில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து கம்பெனி கொடுக்காம இருந்ததில்லை. ஸோ கண்டிப்பாக இதுக்கான தீர்வு எம்டி சார் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் அடைகிறதுக்கு 100% சான்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக யாராருக்கெல்லாம் அன்றைக்கி அமௌண்ட்டு வரலையோ, வீடியோ பார்த்து கொஞ்சம் பேர் வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, முழு தொகையும் ஏர்ன் பண்ணலை, எடுக்கலை. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் தருவார் எம்டி சார். இந்த ஹப் ஓப்பனிங், நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்டேட் கண்டிப்பாக வீடியோவாக 1 இல்லை 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃபார்ம்ஸ்லையோ இல்லை நம்மளோட மைவி3 ஆப்லேயோ வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் 3 வருடமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் மைவி3ஆல் நஷ்டம் ஆட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னார். சரிங்க சார், அப்போ அடுத்து 20 நாளுக்கான அப்டேட் போயிட்டுருக்கு, கேவைசி ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஆப் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 3ஆம் தேதி சுத்தமாக ஆட் வரல, 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு சார்னு சொன்னோம். 4ஆம் தேதி இப்போது 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஆப்பு ஒர்க்கிங் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மேனுவல் என்ட்ரி தான் பண்ணிட்டுருக்கிறதால அப்பப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க, முழுசாக ஸ்டாப் பண்ணாமல் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்பப்போ இது பண்ணி விட்றாங்களே தவிர ஒரே கேப்சரில் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கறதுக்கான சர்வர் அந்த நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஆப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த இதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து என்ன சார் ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் கரெக்ஷன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல்
ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஒர்க்குமே ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த கேஒய்சி ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி தான் ஆஃப்டர் இந்த பேமெண்ட் எடுக்க போகிறவங்க ஜூன் 4க்கு மேலே நம்மளுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுக்கிறதும் ப்ரொஃபைல் அப்டேட் ரிக்வஸ்ட் கொடுக்குறதும் இது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஒர்க்கை வந்து 2மே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே தான் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் எப்படி சார் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார் எம்டி சார் வந்து ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, பல்காக போடுறதா இல்லை வந்து 1 by 1 போடுறதா, அவங்கவுங்க லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறதா, என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னா மொத்தமாக வந்து இப்போ பல்க் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து போடுறது ப்ராப்ளம் இல்லை. அமௌண்ட் இருக்குது, மைவித்திரிக்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொன்னார். பல்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இல்லை லிமிட்டாக 1 by 1 போடுறதா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கணும். அதனை பற்றின அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எம்டி சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். இப்போது ஜூன் மாதம் வரப்போகுதுன்றதால இப்போது வரைக்கும் இந்த கேஒய்சி ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா மார்ச் மாதம் யாரெல்லாம் பேமெண்ட்டு கொடுத்து நின்று இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் ரிக்வஸ்ட் கொடுக்குறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஆரம்பிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து எதுனாலும் நம்ம எம்டி சாருடைய வீடியோ அவர் வந்து மேக் பண்ணி அவருக்கு எம்டி ஃபார்ம்ஸ் வெப்சைட்டில் வந்தால் மட்டும் யூடியூப் சேனலில் வந்தால் தான் நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரியும். ஸோ இந்த 3ஆம் தேதிக்கான அமௌண்ட்டுக்கு யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் ஜோனல் டைரக்டர் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா நீங்கள் கண்டினியூவாக நான் வந்து இப்போ என்னோடய சஜஷன் காலையில் 4 மணி பார்க்குறப்ப ஒரு சிலரால் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டுருந்தீங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 மணிக்கு தான் வீடியோ பார்க்குறோன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு கொடுத்தது ஒரு ஐடியா, ஒரு சஜஷன் தான். ஏன்னா என்னோடய டவுன்லைன் மெம்பர்ஸுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோடய டவுன்லைனர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 hours ஒர்க் பண்ணுற கேண்டிடேட் தான். காலையில் 10 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலையிலே பார்த்துட்றாங்க. ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் பார்த்துட்றாங்க. ஸோ ஒரு சஜஷன் தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு காலையிலே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெகுலர் ஒர்க்கு எதுவுமே பாதிக்காது. ஓகேங்களா, நீங்கள் காலையில் உங்களுக்கு பார்க்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலர் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறது, இப்போ வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டிராஃபிக் இல்லாத டைம், இப்போது ஒரு பண்டிகைக்கு எல்லாருமே ஊருக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பஸ்ஸு பிடிச்சி வராங்க, ஒரே ரூட்டு தான் எப்போவுமே இருக்கிற ஒரே ரூட்டில் வெளியே வர்றப்ப அவங்க எவ்வளோ நேரம் ஆகுது வெளியே வர்றதுக்கு? ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா? பஸ் ஆனாலும் சரி, கார் ஆனாலும் சரி, அவங்க வெளியே வர்றதுக்கு, ஊரை விட்டு வெளியே வர்றதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்குது. அதே போல் தான் டிராஃபிக் இல்லாத ரோட்டில் ஒரு வண்டி போக முடியும்னா எவ்வளோ ஈஸியாக போக முடியும், டிராஃபிக் இருக்கிற ஒரு ரோட்டில் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் போக முடியும்? அதுதான், ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக போகலாம். ஓகேங்களா, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம போகலாம். அதே டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெல்லமாக தான் போக முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா, அது நீங்கள் மற்றவங்க எப்படி எடுத்துக்க, ஏன்னா இது கம்பெனி சொல்லலை, என்னுடைய ஒரு ஐடியாவாக நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது என்னோடய சஜஷன் தான், கம்பெனி சஜஷன் சொல்லலை. ஓகேங்களா, ஏன்னா ப்ராப்ளமாக இருக்கப்போ ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்கிறப்ப நம்ம பார்க்குறப்ப அதுக்குன்னே வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான அமௌண்ட் வந்து வரும் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம திருப்பி ரீலோட் பண்ணி கிளியர் கேச்சஸ் கொடுத்துட்டு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அது நிறைய டைம் வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலையில் எழுந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துன்னு ஒரு சஜஷன்லாம் சொன்னேன். எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய ஜோனல் மீட்டிங்கில் நடந்த அப்டேட்டுங்க. நீங்கள் யாராச்சும் ஜோனல் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே என்ன நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அங்கே இருக்கிற ஜோனல் டைரக்டர்ஸ் உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தொடர்ந்து தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் வேறு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.